அரிசி உளுந்து பூரியில மறைஞ்சிருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. அரிசி உளுந்து பூரி அப்படிங்கிறது அரிசி மாவு உளுந்து மாவு சேர்த்து நெய்யில அப்படி இல்லைன்னா எண்ணெயில பொரிச்சு செய்யப்படக்கூடிய பாரம்பரிய உணவு வகையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த உணவுல தனித்துவமான நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அதனால ஜீரணத்திற்கும் உடலுக்கு வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா உடலுக்கு தேவையான எனர்ஜியை நாள் முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. அரிசியில கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமா இருக்கு, உளுந்துல புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதனால செரிமானத்தை மேம்படுத்துது, கொழுப்புகளையும் கரெக்டா நல்ல கொழுப்புகளையும் கொடுக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்த உணவு அப்படிங்கிறனால உடலுக்கு தேவையான எனர்ஜியை நாள் முழுக்க கொடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எலும்புகளும் தசைகளும் வலிமையாக மாறுது. உளுந்துல கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறனால எலும்புகளை வலிமையா வச்சுக்குது, தசைகளோட வளர்ச்சிக்கு உதவுது. உளுந்து அதுக்கப்புறம் அரிசி இந்த ரெண்டுமே நார் சத்து கொண்டதாக இருக்கு. அதமான மிதமான அளவுல நீங்க சாப்பிட்றப்ப செரிமானத்தை மேம்படுத்துது. அளவோட சாப்பிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா உளுந்துல இரும்பு சத்து, அதுக்கப்புறம் போலேட் சத்துக்கள் இருக்கு. இது ரத்த சோகை நோயை தடுக்கிறதுக்கு உதவுது, ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க உதவுது, புதுசா ரத்தம் உற்பத்தி ஆகுறதுக்கும் இது உதவுது. உளுந்துல இருக்கக்கூடிய அமினோ அமிலம், அதுக்கப்புறம் வைட்டமின் பி, இந்த ரெண்டுமே மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது. ரொம்ப நேரம் பசியை தடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு உணவுன்னு சொல்லலாம். பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கு. அதனால உடல் எடையை ஈஸியா குறைக்கலாம். அரிசி உளுந்து பூரி அப்படிங்கிறது முழுமையான உணவாக இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். உளுந்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கருப்பை வளர்ச்சிக்கும் தாயோட உடல் நலனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த உணவை பொறுத்த வரைக்கும் காலை உணவாக அல்லது மாலை உணவாகவோ சாப்பிடலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். உடல் பலவீனமா இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல உடல் வலிமையா மாறும். ரொம்ப அதிகமா எண்ணெயில பொரிச்சதாக சாப்பிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா கொழுப்பு அதிகமா சேரும். அதனால நல்ல எண்ணெயாக யூஸ் பண்ணுங்க. கம்மியான எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுங்க. அதிகமா உப்பும் சேர்க்காதீங்க, அதிகமா எண்ணெயும் சேர்க்காதீங்க. இது ரத்த சோகை நோயை குறைச்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகமா அதிகரிக்குது. எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை கொடுக்குது. மூளையையும் வலிமையா வச்சுக்குது.